गात्रं दीभक्तिपदिज्ञानं ईन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां युग्मरुग्मव्यामोहदस्तजितराणि तृणाय मेने स्मद्गुरोर्भगवतोऽस्मिदेहि सन्तो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्बहुलाविरामं श्रीमद्दङ्गिरियुगळम् प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाप्यकभट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगिवाह भक्तांग्रिरेणु परकालयकीन्द्रमिश्रां श्रीवत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनजन्मस्तेम भङ्गादिलीले दिनदविधभूत परादर्क्षैकदीक्षे श्रुतिशिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवद् मम परस्मिन् सेनुषी भक्तिरूपा पाराचर्य वचस्सुधाम् उपनिषद्दुग्धाप्तिमद्योद्धृताम् संसाराग्नि विधीवन व्यभगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्यागाद दूरस्थिता आनीतां निजाक्षरे सुमनसः भौमा पिबन्धन्त्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृति स्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमत् ಇಂದಿನ ಸಂದೇಹಗಳು ಇದು ಬಿಟ್ಟ பார்த்தேள யாருக்காவது சந்தேகம் உண்டா? இல்லை இல்ல சுவாமி, கண்டினியூ இல்ல சுவாமி. ரைட், ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சில வித்தியைகள்ல சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, பல வித்தியைகளை சொல்லப்படலை. அப்போ அந்த கருத்துக்களை அதில் எடுத்துக்கணுமா வேண்டாமா, அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரணும். அதில் அந்த மாதிரி வரல இது ஒன்று. அதாவது சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், இந்த ரெண்டுல சொல்லக்கூடிய ஒரு பிராண வித்தியை, பிரம்ம வித்தியில அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. எவன் ஒருவன் தன் வினைகளை நீத்து பிரம்மத்தை அடைய முக்தனாகிறானோ அவனுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அர்ச்சிஸ்னா ஒளி, ஒளி வழி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அர்ச்சிஸ் முதல்ல ஒளி, அப்புறம் சூரியன், அப்புறம் இது சுக்லபக்ஷம், அப்புறம் உத்தராயணம், வருஷம், வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், வருணன், இந்திரன், பிரம்மா, அப்புறம் வைகுண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த ரெண்டுல மட்டும்தான் சொல்லிருக்கு, மற்ற சொல்லலை. அப்போ இந்த மற்ற பேருக்கும் மற்ற உபாசனை பண்ற 32 வித்தியில இந்த 2 வித்தியை போக மீதி 32 வித்தியை இருக்கே, அதுக்கு அவள் அதுக்கு உள்ளதா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி எந்த வகையில் இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இன்னைக்கு அநியமாதிகரணம் பக்கம் 297 தான். 32 பிரம்ம வித்தைகளில் 2 மட்டுமே உபாசனை கைகூடியவன் ஒளி வழியில் சென்று வைகுந்தம் அடைகிறான் என கூறியுள்ளது. இது மற்ற வித்தைகளுக்கும் பொருந்துமா? அதுக்கு சாந்தோகி சொல்றது, தத்தியதே அர்ச்சிஷம் அவிசம்பவந்தி. அர்ச்சிஷம்னா ஒளி, ஒளியே அடைகிறான். அர்ச்சிஷோ அகஹா, அர்ச்சிஷோனாக்க ஒளியின் என்றும், அகஹா டேலைட் சூரியனுக்கு. அகன் ஆபூரியமான பட்சம். ஆபூரியமான பட்சம்னா பூர்ண பட்சம் சொல்லக்கூடிய சுக்கலபக்ஷம். ஆபூரியமான பட்சாத்து ஷண் உதங்கேதி மாசம். அதுலேருந்து அந்த பட்சத்துக்கு உள்ள தேவதைகள்லேருந்து உத்தராயண தேவதை, உத்தராயண மாசம், மாசத்திய சம்பத்சரம், மாசத்திலிருந்து சம்பத்சர தேவதை, வருஷத்துக்குரிய தேவதை அடைகிறார். சம்சராத் ஆதித்யம், அதுலேருந்து என்ன பண்றனாக்க அதுல இந்த சம்பத்சர தேவதை ஆதித்யனை அடைகிறான். ஆதித்யன் சந்திரமசம், சந்திரனை அடைகிறான். சந்திரனிலிருந்து வித்யுதம், மின்னல், மின்னல்ல வித்யுத் மேலே வித்யுதம். தத் புருஷோகமை ச ஏதான் பிரம்ம கமயத்தி. இந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய ஒரு புருஷன் அமானவன் பேரு. அதாவது மனிதத்தன்மை அற்றவன், மனிதனாக இல்லவன். அவன் தெய்வத்துக்கு வந்தான். அவன் ஒருவன் தான் போக வரத்துக்கு ஷட்டலா இருக்கக்கூடியவன். அவன் தான் அவன் தத் புருஷ அந்த அமானவக ச ஏதான் பிரம்ம கமயத்தி. அவனாலேயே பிரம்மத்தை அடைவிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிரகதாரண்யங்க ஸ்ரத்தாம் சத்தியம் உபாசத்தே தே அர்ச்சிரா அபிசம்பவந்தி. அவர் என்ன பண்றானாக்க, யாரெல்லாம்
இந்த மாதிரி உபாசனை பண்றாளோ அவள்லாம் அர்ச்சிதாதிகதியை அடைகிறார்கள். அர்ச்சிரோ அக அதே மாதிரி சொல்றது, அர்ச்சிரோ அக அபூரியமான இந்த மாதிரி வழியா போய் பிரம்மத்தை அடைகிறார்கள். ஆக மொத்தம் என்ன தெரியுது, இந்த ரெண்டு வித்தியை இருக்கே, அதை யார் பிராக்டிஸ் பண்றாளோ அவளுக்கு மட்டும்தான் அர்ச்சிராதிகதியா, இல்லை உபாசகர்கள் எல்லாருக்குமே அர்ச்சிராதிகதி உண்டா அப்படிங்கிறது இப்போ இது விசாரணைக்குரிய ஒன்று, பட்டிமன்றத்துக்குரிய சப்ஜெக்ட். அப்போ அவ என்ன சொல்றான்னாக்க, இது ஒரு கட்சி இருக்கு இல்லையா, இது எந்த வித்தியால சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும், மற்றதுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறது இல்லை. இது சகல வேதாந்த பிரத்யேக நியாயம். சகல வேதாந்த பிரத்யேக நியாயம் சொல்லணும்னாக்க, ஒரு உபனிஷத்துல ஒரு குணம் சொல்லப்பட்டிருந்தனாக்க அது மற்றதில் சொல்லப்படலைன்னாக்க அதை அதுலேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சகல வேதாந்த பிரத்யேக நியாயத்தால அதை அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதனால இதுல சொன்னது எல்லா உபாசனைக்கும் பொருந்தும். மேலாகும் பகவத்கீதையில 8ஆம் அத்தியாயத்துல 24ஆம் ஸ்லோகம், அக்னிர் ஜோதிர் அகசுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாதா கச்சந்தி பிரம்ம விதோ பிரம்ம கச்சந்தி பிரம்ம விதோர்ஜனா. பிரம்மத்தை அறிபவர் என்ன பண்றான்னாக்க, அக்னி ஒளி, அக்னி ஜோதி அக டே டைம், சுக்லபக்ஷம், ஷண்மாசா உத்தராயணம் தத் பிரயாதா கச்சந்தி, அது வழியாக போகிறவன் என்ன பண்றான்னாக்க பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான். ஆக மொத்தம் பிரம்மத்தை அறிபவன் யாரு, எவன் உபாசனை பண்றானோ அவன் பிரம்மத்தை அறிபவன் ஆகிறான். அவன் பிரம்மத்தை அறிஞ்சானாக்க அவனுடைய தேக அவசானம், அவனுடைய வினைகள் தீர்ந்து முக்தி கிடைக்கிற போது அவன் என்ன பண்றான்னாக்க இந்த மாதிரி அர்ச்சிராதி வெளியில போறான். அர்ச்சிஷ்லேருந்து டே டைம் போய் சுக்கலபக்ஷம் போய் இப்படி வரிசையா போய் போறான். ஆக இந்த சில சொன்னதானது ரெண்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கன்டென்ஷன். இது புரியுறதா? சந்தேகம் உண்டா? அதுல வெற்றி சந்தேகம் உண்டா உங்களுக்கு? இல்ல சந்தேகம் இல்ல சுவாமி. ஆனா இந்த மாதிரி இவங்க பூர்வபட்சம், உத்தராயணம், வருஷம், ஆதித்யம், சந்திரன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இத வந்து உட்பொருளா ஏதாவது பாக்குறது உண்டா, இல்ல பிசிக்கலாவே இதுக்கு மீனிங் எப்படி எடுத்துக்கிறதா, என்னது அது? அதனுடைய தேவதைகள் இது 4ஆவது அத்தியாயத்துல இது டீட்டெயில்டு அனலைஸ் பண்றாங்க. வழிகளை முன்ன பின்ன மாறி இருக்கு, சில பேர்ல 2-3 உபனிஷத்தான் சொல்லியிருக்கு இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி. ஒரே வழி மாதிரி எல்லாம் சொல்ல, கொஞ்சம் இடங்கள் மாறி இருக்கு. அப்போ இதுதான் அப்படின்னு வர நிர்ணயம் பண்றச்சே இதெல்லாம் என்னன்னாக்க இவையெல்லாம் அந்தந்த தேவதைகள். நமக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு தேவதைகள் இருக்கு. அந்தந்த தேவதைகள் நம்ம வழி நடத்தி கொண்டு போறார். ஒரு பெரிய ராஜபுருஷன் வர ஆரம்பிச்சுக்கோ, ஒரு பெரிய முக்கியமான இருந்தா வச்சுக்கோ, அவரை அந்தந்த ரிசீவ் பண்றதுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகாரிகள் வந்து ரிசீவ் பண்ணி தன்னுடைய ஏரியா தாண்ட மட்டும் விடுறா இல்லையா, அந்த மாதிரி இது வருது. அப்போ இது மாதிரி இவாளெல்லாம் அந்தந்த இதுக்குள்ள தேவதைகள். அதாவது அர்ச்சிஷ்னா ஒளிக்குள்ள தேவதை, சூரியனுக்குள்ள தேவதை அப்படின்னு வருது. இவாளாரும் இவனை படிப்படியா முன்னேற்றி அங்கே கொண்டு போய் சேர்க்கிறா. கடைசியில யார் கொண்டு போறான்னாக்க இந்த தேவதைகளும் பரமதம் போக முடியாது. ஆனா பரமத்துக்கு போகக்கூடிய இது அருகதை பெற்றவன் யாருனாக்க அமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான். அவன் தான் மின்னல்ல இருந்து ஆரம்பிச்சு அவனை விரஜை மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படின்னு பின்னால பார்க்க போறோம். அது இப்ப முன்னால அதனுடைய டிஸ்கஷன் மட்டும் முன்னால நடக்கிறது. புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. ஓகே. வேற சுவாமி இதை இப்படி எடுத்துக்கலாமா, நம்ம சுத்தி ஒவ்வொரு எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா விட்டுட்டு நம்ம போகணும், இந்த சூரியன் எல்லா தேவதைகளும் நம்மளை நடத்தி செல்ற, ஆனாலும் அதுக்கு கீழே நாம இருக்கோம் இல்லையா, அப்போ இவாளெல்லாம் மேல போய் அவளெல்லாம் ஒருத்தரையா கீழே அப்படியே விட்டுட்டு அந்த ஏணிப்படி மாதிரி நாம வந்து அந்த அமானவன் வந்து போற வரைக்கும் நம்ம போகணும், அந்த மாதிரியா? அது ஆமா, அதாவது இவங்கெல்லாம் ஒரு ஏணிப்படி மாதிரி நம்மளுக்கு. நீங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, லைக் பார்சல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
அடுத்து கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி இவாளெல்லாம் இந்த தேவதைகள்லாம் பொறுப்படுத்துக்கிறா. நம்ம சுற்றி எல்லா லெவலையும் தேவதைகள் இருந்துகிட்டே இருக்கா. இந்த தேவதைகளில் எந்த தேவதைகள் நமக்கு அனுகூலமாக இருக்கா, நம்ம தேவதைகள் அனுகூலமாக இருக்கணும்னாக்க நம்ம உபாசனை பண்ணணும், நம்முடைய வினைகள்லாம் நீங்கணும், பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுக்கணும். கொடுக்கறச்சே நமக்கு இவாழ்லாரும் அவனுடைய ஆணைப்படி நமக்கு கொண்டு சேர்க்கிறான். அது எப்படி போகிற வழி, இந்த வழி சொல்கிறான். அதில் நம்ம முன்னாலே நாலு வகை பார்த்தோம். நம்ம யாரு? சாடிஸ்ட்டு, செல்ஃப் சென்டர்டு, அடுத்த பிறகு ரன்னார்கள் எதிர்பார்க்குறவன், கைகரியம் வணங்குறவன், 4 பேர் பார்த்தோம் இல்லையா? அது 4 பேரில் இந்த பிறவி அடுத்த பிறவி வேண்டான்னு சொல்கிறவன் தான் இந்த அர்ச்சராதிபதியில் போகிறான். மற்ற பேரெல்லாம் தூமாதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய புகை வழியில் போகிறாங்க. அது போனாங்கன்னாக்க நரகமோ சொர்க்கமோ போயிட்டு, இல்லை திருப்பி பூமியில் பிறக்கிறதோ பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறா, சந்திரன் வழியாக போய் இந்த பஞ்சாகிரி வித்தியை பார்த்தோம் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தூமாதி மார்க்கம் திரும்பி வரக்கூடிய உலகங்கள், அவளுக்கு தூமாதி மார்க்கம் புகை வழின்னு பேர். அதெல்லாம் இல்லாமல் யார் திரும்பி வர்றதில்லையோ அவள் மட்டும்தான் அர்ச்சராதி மார்க்கம். யார் திரும்பி வர்றதில்லை? உபாசனம் பண்ணி பகவானை மனக்கண்ணால் கார் பார்த்தாலோ அவள் தான் திரும்பி வருது. ஸோ அவளுக்கான இந்த வழி சொல்லப்படுது. புரியுதாம்மா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. ரைட், புக்குக்கு போலாமா? பேஜ் 297. அநியமாதிகரணம். ஒளி வழி செல்லுதல் களம். உடல் நீத்த உபாசகன் ஒளி வழியில் சென்று பிரம்மத்தை அடைகிறான் என சொல்லப்பட்டது. ஆயின் ஒளி வழியாகத்தான் செல்ல வேண்டுமா என்பது இங்கு ஆராயப்படுகிறது. இப்போ சிலதுக்கு இந்த மாதிரி தான் போய் அவனை ஒரு வழி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சந்திரனுக்கு போனோம், எப்படி பண்ணணும்? ஒரு சேட்டலைட்டில் தான் போக முடியும், வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி யாராவது வழி பண்ணால் தான் போக முடியும். அதே மாதிரி எந்த வழியாலும் போகலாமா அப்படின்னா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேற எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோங்க, வேறு ஸ்டேட்ஸுக்கு போகணும்னாக்க இதில் போடலாம், ஃப்ளைட்டில் போகலாம், இல்லை இப்போ இதில் கப்பலில் போகலாம். அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு இந்த வழி தான் அப்படிங்கிறது இது அறுதிட்டு சொல்கிறது. அதுதான் சொல்கிறேன். ஆயின் ஒளி வழியாகத்தான் செல்ல வேண்டுமா என்பது இங்கு ஆராயப்படுகிறது. எல்லா உபாசகர்களும் ஒளி வழித்தான் செல்ல வேண்டும் என்பதை அறுதியிடுவதால் ஒளி வழி செல்லுதல் அநியமாதிகரணம் எனப்படுகிறது. இக்களத்தில் ஆராயப்படும் வாக்கியங்கள். இந்த பஞ்சாகினி வித்தியை அறிந்து அதனால் காடுகளில் சிரத்தையுடன் தவத்தை உபாசிக்கிறார்களோ அவர்கள் ஒளி வழியை செய்கின்றார்கள். பஞ்சாகினி வித்தியை பார்த்த ஞாபகம் இருக்க? யாராவது சொல்லுங்களேன், பஞ்சாகினி வித்தியனா என்னன்னு? என்னபடி? பிரம்மாவோட படைப்பு தொழிலை பத்தி பார்க்கும்போது இதை பார்த்தேன் சுவாமி. மூல பிரகிருதியை உருவாக்குறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரம்மா நம்மளுடைய உடலை உருவாக்குறது. அதாவது 3 பங்கு நீர் தீ அப்படின்னு சொல்லிட்டு 2/3 சொல்லி இந்த இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா பஞ்சபூதங்கள்ல, அதை எடுத்து ரிமைனிங் 1/3 மற்றது எல்லாத்தையும் மிக்சடா போட்டு அவர் அந்த இத மனுஷனுக்கு இந்த உடலை கொடுக்கிறாரு. இது பஞ்சாக்னி வித்தைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, ஆனா பஞ்சாகிரி வித்தை இது இல்லை. பஞ்சாகிரி வித்தைங்கிறது என்னன்னாக்க, போய் இந்த பாஞ்சாரராஜன் கேட்கறச்சே, நீ எப்படி இங்கேருந்து மேலே போன ஆத்மா எப்படி தெரியுமா, ஜீவாத்மாவை எப்போ தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்ன உடனே சொல்கிறான் இல்லையா, சந்திரன்லேருந்து மேகம், மேகத்திலேருந்து மழை, மழையிலேருந்து பயிர், பயிர்லேருந்து ஆண்லேருந்து பெண்கள், பஞ்ச அக்னி. ஒவ்வொரு அக்னியில் ஆகுதியாக பண்ணப்படுறது பார்த்தோம், ஞாபகம் இருக்க? அதுதான் பஞ்சாகினி. இந்த பஞ்சாகினி வித்தியில என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட எதுக்காக சொல்கிறா பஞ்சாகினி வித்தியன்னுட்டு, அப்போ மனுஷ பிறவிங்கிறது இவ்வளோ கஷ்டம். நான் இப்போ சமீபத்தில் எதுவும் படித்தேன். அதாவது ஒருத்தன் மனுஷனாக பிறக்கணும்னாக்க 3 லட்சம் பிறவிக்கு அப்புறம் ஒரு மனுஷனாக பிறக்கணும். அப்போ இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பிறந்திருக்கமே, நம்ம திருப்பி இதுலேயே இருந்தோம்னாக்க என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக பஞ்சாகினி வித்தியை அறிஞ்ச ஒருத்தன், நன்னா அறிஞ்ச ஒருத்தன் என்ன பண்ணுறான்னாக்க, அதை விட்டுட்டு நான் இனிமே பிறக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக உபாசனம் பண்ணுறான். அப்படி உபாசனம் பண்ணுறவன் முக்தி அடைகிறான். முக்தி அடைஞ்சான்னாக்க எப்படி போகிறான் வழி, அதைத்தான் சொல்கிறோம். இப்போ பஞ்சாகினி வித்தியை அறிந்து அதனால் காடுகளில் சிரத்தையுடன் தவத்தை உபாசிக்கிறார்களோ,
காயஸ்லோஷணம்னு சொல்லுவாங்க. அதாவது உடலை வருத்துண்டு பண்ணக்கூடியது. அது நம்ம என்ன பண்றோம், இந்த உலகியல் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எதனால வருது? உடலுக்காக வருது. நம்ம ஒரு வாசனையான சோப்பு தேய்ச்சிக்கிட்டோம், எதுக்காக? உடலுக்காக. நம்ம சாப்பிட்றது நல்ல இதான ருச்சியான உணவை சாப்பிட வேண்டியது. இப்படி ஒன்னொன்னுக்குமாக நம்ம உடலுக்காகவே இருக்கோம். உடலுக்கே கரைந்து நீந்து அப்படிங்கிறாரு தொண்டாடிப்படி ஆழ்வார். அந்த மாதிரி அப்படி இல்லாம இந்த உடலை வருத்தி ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னாக்க அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? உடலை வருத்தி விட்டு உபாசனம் பண்றோம். ஆத்மாவுக்குள்ள இந்த பிரம்மத்தை தியானிக்கிறோம். அதுதான் உடலை வருத்தி சிரத்தையுடன் தவத்தை உபாசிக்கிறார்களோ அவர்கள் ஒளி வழியில் செல்கிறார்கள். அவாதான் யாரு? முக்தி அடையக்கூடியவர்கள் நம்மகிட்ட ஒளி வழியில் செல்கிறார்கள். அப்படி அதே பிரகதாரண்யத்துல சிரத்தையுடன் மாறிலியை உபாசிக்கிறவர்கள் ஒளி வழியால் பிரம்மத்தை அடைகின்றனர். ஸோ 2 உபனிஷத்துல உபாசனம் கைவிடினவர்கள் இதுக்கு ஒளி வழியா அர்ச்சேஷ் வழியால போறா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இரு பிரம்ம வித்திகளில் மட்டுமின்றி ஒளி வழி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றை தவிர்த்த மற்ற பிரம்ம வித்தியர்களுக்கு இது காணப்படவில்லை. மற்ற சொல்லலையே, இதை எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறார். இங்கு எழும் பொதுவான ஐயம், இந்த ஒளி வழி மேற்சொன்ன இரு வித்தியர்களுக்கு மட்டும் உரியதா அல்லது வித்தியர்கள் அனைத்துக்கும் உரியதா? இதுக்கு பொதுவான மாற்று கருத்து என்னன்னா, நம்ம என்ன சொல்றோம், சிலது எடுத்துக்கலாம் வேண்டான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னால ஒன்று பார்த்தோம் பாருங்க, அந்த சாரி இதான கண்ணம் புருஷ வித்தியாதி கர்மத்தை பார்த்தோம் இல்லையா? புருஷ வித்தியாதி கர்மத்துல சாந்தோக்கியத்தில் சொல்லிக்கிற புருஷ வித்தியை அது என்ன பண்றது? ஒருத்தனுக்கு பராமரித்து இருக்கு. பிரதாரண்ட சொல்லிக்கிற புருஷ வித்தியானது ஒருத்தனுக்கு 116 வருஷத்தை சொல்றது. அப்போ இந்த ரெண்டும் வேற இப்படி சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இப்போ இந்த 2 வித்தியில மட்டும் தான் சொல்றதுக்கு இது 2 மட்டும் எடுத்துக்கணுமா இல்லை மற்றதுக்கு எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது. அவன் என்ன சொல்றான், எதிராளி என்ன சொல்றான், மேதத்தில் இவ்விரு வித்தியர்களுக்கு மட்டுமே ஒளிவழி சொல்லப்பட்டுள்ளதால் அவை 2க்கு மட்டுமே கொல்லப்பட வேண்டும். மற்ற வித்தியர்களுக்கு இது பொருந்தாது. இது எப்படி சொன்னேன், அதில் முடியலையோ அந்த மாதிரி இதுவும் பொருந்தாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்கு சொல்றான். அனிமயா ஆனியமஹா சர்வேஷாம் அவிரோதா சப்த அனுமானாபியாம். ஒளி வழியை 2 வித்தியர்களுக்கும் மட்டுமே எனும் ஒழுங்கு இல்லை. எல்லா வித்தியர்களுக்கும் அதே வழி. ஏனெனில் இதே கருத்து வேதம், ஸ்மிருதி, அனுமானம் வற்புறுத்தப்பட்டுள்ளார். இந்த மாதிரி வழி இருக்கு இல்லையா? வேதம் மட்டும் சொல்லல, மற்ற இதுலேயே இதிகாச புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கங்க இது வருது இல்லையா, அங்கே சொல்லியிருக்காங்க. இதற்கு ராமானுஜரின் விளக்கம். உபகோசல வித்தியை, பஞ்சாகினி வித்தியை இவைகளில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. இவ்வித்தியில் காணப்படும் மாறிலி, சத்தியம், தவம் முதலிய சொற்கள் பிரம்மத்தை குறிக்கும். இதுவே பிரம்மம் சிரத்தையுடன் உபாசிக்கப்படல் வேண்டும். அதாவது உபாசனம்னாக்க தைலதாராவது அவிச்சின்ன ஸ்பதிசந்தானம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னாக்க நம்ம கொஞ்சம் கூட நினைவு தப்பக்கூடாது, அதிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது சிரத்தை இருக்கணும். உபாசிக்கப்பட வேண்டும். மாறிலி என்று உபாசிக்கத்தக்கது என இலக்காக பிரம்மமே காட்டப்பட்டுள்ளது. அதை அடைவதற்கு ஒரே வழி உபாசனை. அதன் பலனாக அடையப்படும் ஒளி வழி என்பது தன்னிடையே கிடைக்கிறது. இக்கருத்து கீதை 8:24. பிரம்மத்தை உபாசித்தவன் தீ, ஒளி, பகல், வளர்விரை, வடநோக்கு மாதிரிகள் வழியாக பயணப்பட்டு பிரம்மத்தை அடைகிறான். ஸோ இவர் பொதுவாகவே பகவத்கீதை எல்லா சாரம் தானே அது அதிலே சொல்லியிருக்கு. ஆகவே இது எல்லாத்துக்கும் கொள்ளப்பட வேண்டும் என்று உபாசனம் செய்வோர் யாவருக்கும் பொதுவாகவே கண்ணன் கீதையை காட்டுகிறான். ஆகவே எல்லாருக்கும் யாரெல்லாம் உபாசனம் பண்ணி பிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒளி வழியில் செல்வார்கள். ஆகவே பிரம்மத்தை அடைய வழி உபாசனை. அப்படி உபாசிப்பவன் ஆத்மா உடல் நீங்கியவன் ஒளி வழியாச்சுன்னு பிரம்மத்தை அடைகிறது. அப்படி போற என்ன பண்றாங்கனாக்க பிரம்மத்தை அடைகிறார்கள். ஆக மொத்தம் இந்த ஒளி வழிங்கிறது இந்த 2ல சொல்லியிருந்தாலும் மொத்த எல்லா பிரம்மவத்திகளுக்கும் கொள்ளத்தக்கது அப்படின்னு பெருமானம் முடிக்கிறார். டவுட்ஸ் ஏதாவது உண்டா? இருக்காது. வெற்றி இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு.
சுவாமி அப்படின்னா எந்த மார்க்கத்தை எடுத்தினாலும் எல்லா நதிகளும் கடல்ல போற மாதிரி அஹ், அஹ், எந்த மார்க்கத்தை நான் எடுத்தாலும் இதே பிரம்ம விசாரம் பண்ணி இது பண்றவ அடைஞ்சவன் இதே பாதையில தான் போவான் அப்படிங்கிறது ஆமா எம்பெருமானோரோட ஆமா இது அதாவது எம்பெருமானோரோட இப்படி வச்சுக்கோ, ஒவ்வொரு நதியும் வெவ்வேறு வித்தைகள். ஆனா எல்லா வித்தியும் என்ன பண்றது, எல்லா நதியும் பள்ளத்தை நோக்கி பாயிறது. அது பொதுதானே, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாயுதானே பாயும். அது மாதிரி எல்லாம் ஒளி வழியில போறான். எதை போய் அடையிறா, கடலை போய் அடையிறா. கடலை போய் அடைஞ்சோன்னா இருக்கு அந்த நதிக்கு தாங்குற உருவத்தை அடைஞ்சுடுறது, பேரையே இழந்துடுறது. அதே மாதிரி எல்லா வித்தியங்களை பிரம்ம வித்தியர்களுக்கும் பொதுவானது ஒளி வழி. யாரு ஒளி வழி வழியாக பிரம்மத்தை உபாசனம் பண்ணி சித்தி அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவ ஒளி வழி வழியா போறா. இதை சொன்னாலும் சரி, அந்த வித்தியால சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் அதுவே விதி. புரியுறதா? புரியுதாமா? சந்தேகம் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி, புரியுது. அடியன் தர்ஷன் சுவாமி. சுவாமி, இந்த சொன்னாலும் சொல்லலைனாலும் அதே வழின்னு சொன்ன அது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா சுவாமி? இப்போ சில வித்தியைகள்ல சில பர்டிகுலர் திங்ஸ் இன்சிஸ்ட் பண்ணிருக்கு, மற்ற இன்சிஸ்ட் பண்ணலை. அது இன்சிஸ்ட் பண்ணலைங்கிறதுனால அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முன்னால் ரெண்டு மூணு அதிகாரங்களை வெவ்வேறையா பார்த்தோம். ஆனாலும் எது முக்கியமாக அதை விட்டு பிரம்மத்தை விட்டு விலகாதோ, எது பிரம்மத்தை காட்டுறதோ அது உண்மை சொல்லாட்டாலும் அதை எடுத்துக்கணும். ஆனா இது எல்லாத்துலயும் எடுத்துக்கணும் தேவையில்லை. ஏன்னாக்க இதுல அது காம்பன்சேட் எடுத்த வேற சொல்லி காம்பன்சேட் எடுத்துனா வேண்டாம். அப்போ இந்த ஒளி வழி அப்படிங்கிறது இந்த வித்தியைகளில் மட்டும்தான் சொல்லிருக்கு. உபகோசல வித்தியையும் பஞ்சாகினி வித்தியையும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானாக்க வைஸ்வானர் வித்தியை ஃபாலோ பண்ணா வச்சுக்கோ, பூம வித்யா ஃபாலோ பண்ணா வச்சுக்கோ, அப்போ அவனுக்கு இந்த ஒளி வழி அப்ளை ஆகுமா ஆகாதா? அப்போ அது ஆகிறதுனாக்க இப்ப என்ன சொல்றாங்கனாக்க இந்த சர்வ வேதாந்த பிரத்யேக நியாயம் சொல்லணும். ஒரு முக்கியமான விஷயம் ஒரு உபனிஷத்தை சொல்லி மற்றதுல சொல்லாம இருந்ததானால் அதை அதிலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னாக்க அதுக்கு ஃபுல் ஃபியூச்சர் முன்னால் ரெஃபரன்ஸ், எர்லியர் ரெஃபரன்ஸ் இல்லை. மீமாம்சால யாகம் பண்றச்சே ஒரு யாகத்துல ஒரு மென்ஷன் பண்ணி அது கிளியரா இல்லாம இருந்து இன்னொரு இதில் சொல்றச்சே, அதில் இன்னொரு வேதத்தில் சொல்றச்சே அது கிளியரா இருந்ததானாக்க அதை நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னோம் இல்லையா. சாக பசு நியாயம் ஞாபகம் இருக்கா? சாகம் அடியன் ஞாபகம் இருக்கு சுவாமி. வெள்ளாடு சாகத்தை பறிகொடுன்னு சொல்றச்சே, சாகம்ங்கிறது எது அப்படின்னாக்க அது எல்லா டொமஸ்டிகேட் அனிமலுக்கு ஆனாலும் அதை வெள்ளாடு ஒரு ஊரில் பண்ணோம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி. இதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு வித்தியில மட்டும் ஒளி வழி சொல்லியிருந்தாலும் மற்ற சொல்லாட்டு இருந்தாலும் இதை எல்லா வித்தியைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன். புரியுறதா? ஓகே சுவாமி, புரியுது பாலாஜி. புரியுது இல்ல சுவாமி, புரியுது. அதாவது பொருந்தும்னு சொல்லப்படுது. அங்க சொல்லலனாலும் கூட அந்த வித்தியை உபாசிக்கிறவங்களுக்கு அர்ச்சராதி பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கணுமா? அது இது எப்படின்னாக்க, நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு கேட்டாக்க நீங்க என்ன சொல்றீங்க? இன்னது கரியமது, இன்னது கூட்டு, இன்னது குழம்புன்னு சொல்றீங்க இல்லையா? சாதம் மோர்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்ல வேண்டிய தேவையில்லையா? அது தானாக வருது இல்லையா? அதே மாதிரி சிலது இன்ஹரண்டா அதில் இருக்கக்கூடியது, அது விளக்கமா சொல்லணும்னு தேவையில்லை. ஆகவே அதை சொல்லாட்டால் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நோக்கம். புரியுதா? ரைட். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது அக்ஷராதிகரணம். கொஞ்சம் பின்னால நோக்கி போவோம். ஜனகருடைய சபை. ஜனகர் யாரு பெரிய அறிஞன், பிரம்மத்தை அறிந்தவன் பார்க்க விரும்பினார். 1000 பசுக்களை நிறுத்தினார். ஒவ்வொரு கொம்புலையும் 10 பொற்காசுகளை கட்டினார். கட்டிட்டு உங்களில் யாரெல்லாம் நல்லா தெரிஞ்சவாளோ அவ இந்த பசுக்களை ஓட்டின்னு போகலாம்னு சொன்னார். முதல்ல யாரும் முன் வரல.
அப்புறம் கடைசியா ஒரு யஜ்ஞவால்கியர் வந்தார். அவனுடைய சிஷ்யனை பார்த்து, நீ இந்த பசுங்களை ஓட்டின்னு போன. உடனே அப்ஜெக்ட் பண்ணால, எப்படி நீதான் பெரியவன் எப்படி சொல்றேன்? நான் ஒருத்தர் கேள்வி கேட்டேன். அதுல அவருடைய மனைவியா இருந்த கார்கியும் ஒத்தி. அவள் கேட்டதுக்கு நம்ம சொன்னோம். அவனுக்கு என்ன கேட்டா, நம்ம ஏதாவது பொருளை மேல் நோக்கி எரிஞ்சா அது கீழே விழுந்துடுறது. ஆனா நம்ம தலைக்கு மேலே சூரியன் சந்திரன் இருக்கானே, கீழே வெளியே ஏன் அப்படின்னு. அதுக்கு தான் அவர் சொன்ன அக்ஷரம் அம்பராந்திரதே அப்படின்னு. நம்ம ஒன்று முன்னால அக்ஷராதிகரம்னு ஒன்று பார்த்தோம். நம்ம அதுல இதெல்லாம் ஒரு துணியில தைச்சு வச்ச மாதிரி இருக்கு, அது கீழே விழறதில்லை. அவன் என்ன கேட்டா, அது துணி எதுல இருக்கு? அந்த துணி அக்ஷரத்துல இருக்கு. ஏதஸ்ய அக்ஷரஸ்ய கார்கி அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் நிறைய பதில் சொல்லிட்டே வந்தார். இப்போ இந்த அக்ஷரம்னு இருக்கு பாருங்க, க்ஷரம், க்ஷரம்னு அழியக்கூடியது, அக்ஷரம்னு அழியக்கூடாது, அழியாதது, அழிவற்றது, எட்டானால். அப்போ இந்த அக்ஷரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? அதை அந்த அக்ஷரம்ங்கிறது அழிவின்மை அப்படிங்கிற தன்மை இருக்கே, இந்த தன்மையை நான் பிரம்ம உபாசனம் பண்றச்சே இந்த தன்மையை நான் நினைவு கொள்ள வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த இந்த அதிகாரத்தின் நோக்கம். புரியுதா? டவுட்ஸ் ஏதாவது உண்டா? அக்ஷராதிகரணம், அழிவின்மை என்னும் பண்பு எல்லா வித்தியைகளிலும் கொள்ளப்பட வேண்டுமா? அந்த வித்தியைகள்ல இப்போ ஒன்றும் சொல்லிருக்கு, இப்போ வசிஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த அக்ஷரங்கிறதையும் கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஆமாம். ததக்ஷரம் கார்கி பிரம்மணாக அபிவதன்ய அஸ்தூலம் அனனு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம் அஸ்நேகம் அச்சாயம் ஆதமோ அவாயுவ ஆகாச ஆகாச அசங்கரம் அரசம் அகந்தம் அசக்ஷுக்கம் அஸ்ரோத்ரம் அவாகம் அமனோ அதேஜஸ்கம் அப்ராணம் அசுகம் மாத்திரம் அனந்தரம் அனந்தரம் பாக்கியம். பிரம்மத்தை பற்றி சொல்லுவது டெவலப் பண்ணுவது. இந்த அக்ஷரங்கிறது எப்படி அப்படின்னாக்க, அதுக்கு அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொன்னோம். எலிமினேஷன் ஒன்று படிச்சு கணக்கில். எலிமினேஷன்னாக்க இது தானா ஒன்று எடுத்து கழிச்சு இது இல்லை இது இல்லை, ஆக இதெல்லாம் இதில் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். இதில் கார்கி அந்த அழிவற்றது இருக்க இந்த பிரம்மம் இருக்கே, பருத்ததல்ல, அணுவல்ல, நீண்டதல்ல, குட்டையானதல்ல, உகந்ததல்ல, பசையற்றது, நிழலற்றது, இருளற்றது, காற்றும் அல்ல, வெளியல்ல, அது சுவையுடனோ மனத்துடனோ தொடர்பற்றது, கண் காது முதலிய பொறிகளற்றது, மனமற்றது, ஒளியற்றது, மூச்சு காற்றற்றது, வாயற்றது, அளவற்றது, உள்ளும் புறமும் அற்றது. அது எதையும் உண்பதில்லை, யாரும் அதை உண்ண முடியாது. ஆகும்போது என்னாச்சுனாக்க கம்ப்ளீட்டா பை நெகேஷன் தான் சொல்லியிருக்கு. இந்த நெகேஷன் சொல்லியிருக்கனால இது முதல்ல ஆச்சு அத்வைதிகள் போச்சு. அது இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு, எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு. ஆக அந்த குணங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்றார். இப்போ இப்படிப்பட்டது அக்ஷரம் சொன்னாக்க, இந்த அக்ஷரம்ங்கிற குணமானது மற்ற எல்லாத்துலையும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது கேட்கும். அத பரையா ததக்ஷரம் அதிகமியத்தை அந்த முண்டகோபம் சொல்றதுக்கு அது அழிவற்றது, வேத முதலியவற்று என்றும் உயர்ந்த அறிவினாலே அறியப்படுவது. இப்போ நான் ஏதாவது ஒரு பொருளை பற்றி தெரியணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன குணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். என்னென்ன பண்ணணும்? கலர்லெஸ், ஓடர்லெஸ், கேஸ், ஹெவியர் தென் ஏர், இந்த பஞ்சன் ஸ்மெல் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இது ஏதாவது இருந்தால் தானே அது என்னதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இது எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறச்சு இல்லாதது எப்படி கண்டுக்கிறது? அதுக்கு தான் சொல்கிறது, அது எல்லாத்துலையும் மேம்பட்டது. நீ உலக பொருள் இதெல்லாத்தையும் என்ன வச்சிருக்கியோ
அது நின்றும் முற்றிலும் வேறுபட்டது. உலக பொருளை வச்சுக்கிட்டு அதை அடையணும் நினைப்பாங்க முடியாது அப்படின்னு சொல்றது அது வந்தது. அப்ப என்ன பண்ணான்னு அத்வைதிகள் அது இல்லை இதுதான் சொல்லிட்டு இல்லையா, ஆக வந்து பிரம்மத்துக்கு குணமே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்றதே பாருங்க, அழிவற்றதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? நான் அழிவற்றதுன்னு சொல்றேன், இது அழிவற்றது அப்படின்னா என்ன என்ன தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க பிரியமதாரியா சொல்லுங்க. நித்தியமானது, நித்தியமானது, நித்தியமானது அது குணம் தானே. அழிவற்றது அதுக்கு எதிரடியான குணம் அது இருக்குன்னு தானே அர்த்தம். ஆக சிவப்பு இல்லைன்னா வேற ஏதோ கலர் இருக்கு, நிச்சயம் சிவப்பு இல்லை, வேற ஏதோ கலர் இருக்கு. ஆக மொத்தம் அழிவற்றதுங்கிறதுக்காக குணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அது வேற குணங்கள் சேர்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் சொல்றார். அதாவது இன்மையே எனப்படுவதால் உபாசனத்தில் கொள்ள இயலாது. அதாவது ஒன்றும் இல்லைன்னாக்கா உபாசனை பண்ண முடியாது, முடியாது, ஒன்றும் வேண்டாம், பிரம்மங்கிறது எதுவுமே இல்லாது அப்படி அதையும் சொல்றார். அது இல்லை, அழிவற்றதுன்னு சொல்றதுனால மற்ற பொருள் எல்லாம் பார்க்குறோமே எல்லா பொருளும் அழியக்கூடியதாக இருக்கு. அதுல இருந்து மாறுபட்டது, அதாவது பிரம்மமானது நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளினின்றும் வேறுபட்டு தனித்து நிற்பது அப்படிங்கிறது தான் அக்ஷராதிகரணம். இது அக்ஷரங்கிறது அர்த்தம். இப்போ இந்த அக்ஷரங்கிற இந்த குணமானது எல்லாத்திலும் கொல்லப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது இப்போ டிஸ்கஷன் உண்டு. பக்கம் 298 அக்ஷராத்தியதிகரணம். அழிவற்றுள்ளவை களம். உபாசிக்கப்பட வேண்டிய பண்புகளை ஆராயும் முகத்தால் பரமாத்மாவுக்கு பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டுள்ள பண்புகளில் எல்லாவற்றிலும் சேர்த்து கை கொள்ள வேண்டியவையும் வித்தியைகளில் தனித்து கை கொள்ள வேண்டியும் ஆராயப்படுகின்றன. அதான் பண்ணு வரணும். எதெல்லாத்தையும் தனித்தான் அந்தந்த வித்தியைக்கு மட்டும் சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்துன்னு வரும். இவ்வரிசையில் அழிவின்மை என்பது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இக்காரணத்தால் இக்களம் அழிவற்றுள்ளவை களம் அக்ஷராதிகரணம் எனப்படுகிறது. பிரகதாரண்யகம். இந்த அழிவற்றவனையே கார்கி பருமனற்றவன், அணுவற்றவன், குட்டையல்ல, நெட்டையுமல்ல, நிறமற்றவன், பற்றற்றவன், நிழலற்றவன், நிழலற்றவன், மற்ற பூதங்களிலும் வேறுபட்டவன், அவற்றின் உணர்வுகளும் வேறுபட்டவன், மூச்சு காற்று இன்பம் அளவுபட்டுள்ளவை வேறுபட்டவன், இந்த அழிவற்றவன் ஆணையாலேயே கார்கி பருதியும் மதியும் தாங்கப்பட்டிருக்கிறது. அக்ஷரஸ்ய கார்கி அப்படின்னு அர்த்தம் சொல்றார் அவர். அப்போ இந்த அக்ஷரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்றது, பரவித்யின் உபாசனத்தால் அழிவற்றது அடையப்படுகிறது என கூறி மேற்கூறிய பண்புகளும் ஏறக்குறைய விவாதிக்கப்படுகின்றன. இங்கு எழும் ஐயம், இந்த பிரம்ம வித்தியை அழிவற்றது என்று காட்டப்பட்டு அதன் தொடர்புடையதாக கூறப்படும் பல பண்புகளும் உபாசிக்கப்பட வேண்டுமா அல்லது எல்லா வித்தியங்களும் கொண்டு உபாசிக்கப்பட வேண்டுமா? இப்போ அழிவற்றதுன்னு சொல்லியிருக்கேன், இதை வந்து தகர வித்தியால கொள்ளணுமா, வைஸ்வான வித்தியால கொள்ளணுமா, அக்ஷி வித்தியால கொள்ளணுமா அப்படின்னு கேட்டேன். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் அக்ஷராதியாம் ஆம் வரோத சாமானியத தத் பாவாபியாம் ஔபசவது ததுக்தம். அழிவற்மை உடைய பண்புகள் கொள்ளத்தக்கவையே, ஏனெனில் சடங்குகளில் ஔபசத் என்னும் வேள்விக்கோள் மற்றவற்றுக்கு இல்லாத சேர்க்கல்வாக அடைவதால். இந்த ஔபசத்துன்னு ஒன்று உண்டு. நம்ம சாதாரணமாக ஆத்துல சிராதம் பண்ண கூட பண்ணுவோம். பண்ண உடனே நம்ம எஜுர்வேத காலாக்கலாம், சாமவேத காலாக்கலாம். ஆனால் சாதம் முடியச்சே இது அக்னிக்கு ஒரு இது சொல்லுவோம், ஒரு எத்தே அக்னி தேஜஸ்வி அகம் போயாசம், அக்னியை பிரார்த்திச்சுக்கிண்டு எல்லாத்தையும் இந்த நேரம் கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ளது. அக்னி தான் எல்லாரும் கொண்டு போய் தருது. எந்த மந்திரம் சாமவேத மந்திரம் சொன்னாலும் சரி, யஜுர்வேத மந்திரம் சொன்னாலும் சரி, அது அக்னேனையா சுபதாராயி அப்படின்னு ஆரம்பிக்குது. இது ருக்வேத மந்திரம். இது இந்த மந்திரம் எல்லா வேதங்களிலும் கொல்லப்பட்டு அக்னிக்கு ஒரு பிரார்த்தனையாக வருது. இது உபாசனம் பண்ணுறதுக்காக. எப்படி இந்த மந்திரம் எல்லாத்தையும் சொல்லப்படுறதோ அதே மாதிரி இது எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னு ஒரு மேற்கோளாக காட்சி கொடுக்கிறார். இதம் இயத ஆமனானாத். இவர்கள் தலை சிறந்த சிறப்பாக பண்புகளாக ஆராயப்படுவார். தலை சிறந்த பண்புகள், இது மிகச்சிறந்த பண்புகளாக இருக்கு. அதனால நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம காந்திய மகாத்மாங்கிறோம், ஏன்னா சத்தியமேவ ஜெயதே, அவர் உண்மையே சொல்லணும் அப்படிங்கிறதுனால சொல்றதுனாக்க ட்ரூத்தை எதுக்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னாக்க
மற்ற குணத்தை விட்டு கொடுத்தலாமான்னு அர்த்தம் இல்லை. மற்ற எல்லா குணங்களிலும் உண்மையானது முக்கியமாக கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்பும் எல்லாவற்றும் கொள்ளப்பட வேண்டும். ஒரு வித்தியில் சொல்லப்படும் பண்புகள் அந்த வித்தியைக்கே உரியவை, யாவற்றிலும் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு சான்றுகள் எதுவும் இல்லை. உன்னால முடிஞ்சதானாக்க எல்லாத்தையும் எந்த பண்புகள் எடுத்துக்கோ, ஆனா கான்சன்ட்ரேஷன் போயிடும். அந்த மாதிரி இல்லாத அந்த வித்தியைக்குன்னு அந்த இடத்த சொல்லப்படும் எந்த எந்த வித்தியை ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கு சொல்லப்பட்ட பண்புகளை விடப்படாது. ஆனால் பிரம்மத்துக்கு பொதுவாக உள்ள நற்பண்புகள் இருக்கு இல்லையா, அவற்றை எல்லாத்தையும் முடிஞ்ச மட்டும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாரு. ஒரு வித்தியில் சொல்லப்படும் பண்புகள் இந்த வித்தியைக்கே உரியவை, அவை யாவற்றிலும் கொள்ளப்படல் வேண்டும் என்பதற்கு சான்றுகள் ஏதும் இல்லை. மேலும் இப்பண்புகள் எதிர்மறையாக இல்லை என உலகின் இயல்படி மறுக்கிறது. இதனால் பிரம்மம் இன்மையின் தொகுப்பாய் குணங்களே இல்லாது எனப்படும். உடனே அத்வைதி இல்லை இல்லையா, அது இல்லை அது இல்லை, அதனால எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும். அக்குணங்களுக்கு ஏற்ற தன்மை உலகில் இன்மையால் உபாசனைக்கு பற்றுக்கொள்ள ஆதரவு இயலாது. அதனால என்ன ஆகுது, இல்லை இல்லைன்னு சொன்னச்சே உலகத்துக்கு இல்லா ஏதோ ஒன்று இருக்குதான் இருக்கு, ஏதோ ஒரு குணம் இருக்குதான் இருக்கு, குணமே இல்லைன்னு கொள்ள பார்க்க முடியாது. ஆகவே இந்த உபாசனைக்கு இது ஆகாது, இது ஒத்து வராது அப்படிங்கிறது அத்வைதிகளுடைய வாதம். இது எம்பெருமானார் தரும் விளக்கம். இக்கருத்து ஏற்புடையதல்ல. அழிவின்மை போன்று இல்லை என்று மறுக்கப்படுவதும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் பிரம்மத்தை உலகில் காணப்படும் பண்டங்கள் யாவற்றிலும் விலக்கி தனித்த இயல்புள்ளதாக காட்டப்படுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி வேறையா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம், சிம்பிள் திங், மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க தே ஆர் சாலிட்ஸ், சரிதானா? நான் சொல்றது ரைட்டா? ஆனா சாலிட் இல்லாத மெட்டல் இருக்கு, என்னது தெரியுமா யாருக்காவது? வெற்றி ஹெச்ஜி பாதரசமா? லெட்னா இது அது இது சாலிடாச்சே. சரி, லெட் வந்து அதனுடைய இது மெல்டிங் பாயிண்ட் குறைச்சல். ஆனால் அது நார்மல் இதில் நார்மல் டெம்பரேச்சர் அது சாலிடாக தான் இருக்கும். ஆனால் பாதரசம் நார்மல் டெம்பரேச்சர் லிக்விடாக தான் இருக்கும், லிக்விட் மெட்டல். ஆகவே ஜென்ரலாக மெட்டல்னு சொன்னோம்னாக்க இந்த மெட்டல்ங்கிறதுக்கு உள்ள தன்மைகள் அதிலெல்லாம் இருக்குது. ஆனால் இது லிக்விடாக இருக்குது, இருந்தாலும் அந்த மெட்டலுக்குள்ள தன்மை இருக்கிறதுனால அதை தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன சொல்கிறோம், மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதெல்லாம் இருக்குது இல்லை, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஆக மொத்தம் பாதரசத்தையும் மெட்டல் எடுத்துக்கிற மாதிரி மற்ற வித்தியைகளிலும் மெட்டலுக்குள்ள அந்த எப்படி மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது மாதிரி மற்ற ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பிரம்மத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் அந்தந்த ஒவ்வொரு மெட்டலுக்கும் தனியாக இருக்கக்கூடிய மெட்டலுக்கு பாருங்க, அதை நம்ம விட முடியாது. அதான் எல்லா மெட்டலுக்கும் கண்டக்டிவிட்டி ஒரு இது அது ஒரு பளிச்சுட்டு இருக்கக்கூடிய சில்வரி ஒயிட்னஸ், இதெல்லாம் பொறுமையாக அதை எடுத்துக்கணும். இது பிரம்மத்திற்கே உரிய சிறப்புகள் அமரத்துவம் தீங்கின்மை என்ற வகையில் அடங்கும். உபசத் என்னும் மந்திரம் வேள்வழிக்காக சாமவேதத்தில் காணப்படுகிறது. இது ஒருவன் சொல்லும் வேள்வி என்பார் அக்னியின் கர்வத்தை ஈர்க்க தாண்டிய பிராமணன் அக்னியே செய்யப்படும் ஹோமத்தை அறிவாய் உரத்தவர்கள் ஊதப்பட வேண்டும். எத்தே அக்னே தேஜஸ்வி அகம் பூயாசம்னு அப்பா அக்னி நம்ம சொல்ற குழந்தை கேட்டியா, நான் சொல்றதே அப்படின்னு கேட்டு தானே இருக்கார், இதெல்லாம் கேட்டியான்னு அர்த்தம், கவனமாக கேளுன்னு அர்த்தம். அதே மாதிரி அக்னியே நான் இந்த ஆகுதி பண்றேன், இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கு. வேள்வின்பார் கவனிக்க அக்னியின் கவனத்தை ஈர்க்க வேண்டி அக்னியே செய்யப்படும் ஹோமத்தை அறிவாய் உரத்தவர்கள் ஓதப்பட வேண்டும். ஆயினும் வேறு வேள்விகளுக்கும் இது அங்கமாக அமையும். இது எல்லாத்துக்கும் வருது, இது சாமவேதத்தில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வருது. அந்நிலையில் முக்கியமான வேள்வியை தவிர்த்த மற்றவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் ஓதப்பட வேண்டும் என்ற விதியின்படி தாழ்ந்தவர்கள் ஓதப்படும். இந்த அக்னியை பிரார்த்திச்சுக்கச்சே உரத்த குரலையும் இல்லைனாக்க உரத்த குரலை தாழ்த்து பேச வேண்டும். மேலும் இப்பண்புகள் முக்கியமாக மனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனப்படுகின்றன. இவைகளை பிரம்மத்தை மற்றவர்கள் தனித்து காட்டுகின்றன. இது என்ன பண்றதுனாக்க பிரம்மத்தை மற்ற செப்பரேட் பண்ணி காட்டுறது.
நம்ம சொல்றச்ச ஏன் வந்து மேற்கூறிய மெட்டல் எடுத்துக்கிறோம்னாக்க மற்ற நார்மலாக லிக்விடாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு இல்லாத ஒரு பண்பு அதுக்கு இருக்கிறதுனா இல்லாத பண்பு, அது மெட்டலுக்குள்ள பண்புகள் இருக்கிறதுனால மெட்டல்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த இவைகளே பிரம்மத்தை தனித்து காட்டுங்க. ஆகவே அழிவற்றது என்னும் பண்புடன் ஓதப்பட்டிருக்கும் பண்புகளும் எதிர்மறையில் இருப்பினும் எல்லா வித்தியர்களும் கொள்ளத்தக்கவை. அழிவற்றது நெகட்டிவா சொல்றது இருந்தாலும் தட் இஸ் டு பி டேக்கன். அழிவற்றதுனா நெகட்டிவா மறுக்கிறது, இல்லைங்கிறத மறுக்கிறதுனால அது பாசிட்டிவ், அது எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எம்பெருமானோட கன்டென்ஷன். புரியுதா? டவுட்ஸ்? அம்மா ஏதாவது டவுட் உண்டா? உமா இன்னைக்கு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உமா மேடம் இன்னைக்கு வரல. வேற வேற அக்கௌண்ட் பாலாஜி டவுட் ஏதாவது உண்டா? பிரியமதா உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டா? இல்ல சுவாமி, தெளிவா இருக்கு. ரைட். ஜமீலா உங்களுக்கு? இல்ல சுவாமி, நல்லா புரியுது. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோக்கம் என்னன்னாக்க பிரம்மத்துக்குரிய குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வருது. எல்லாத்தையும் மனதை வச்சு கஷ்டமா இருக்கும். அதனால முக்கியமாக விடக்கூடாது, அதை இறுக்கி பிடிச்சிக்கணும். வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு போறீங்க, அங்கே அதாவது இந்த கேம்பெல்லாம் போவாங்க, யாத்திரையெல்லாம் போவாங்க. அவங்கெல்லாம் ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டாங்க, உங்கள் கையில் பாத்திரம்லாம் எடுத்துன்னு போடுவாங்க. அங்கே போய் அங்கே அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஊரில் போனாக்க அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்குதுன்னு பார்க்க மாட்டோம். முதல்ல அட்லீஸ்ட் அரிசி வாங்கிக்கோ, உப்பு பொடி வாங்கிக்கோ, அட்லீஸ்ட் இதாவது இருக்கட்டும். ஆனால் இது மாதிரி பிரம்மத்தோட பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கொள்ளப்படணும். அதை மாற்றப்படாது. ஆனால் சில இடங்கள்ல சிலது மட்டும் தனியாக கிடைக்கும், அதை மாத்திரம் அது ஸ்பெஷலாக வாங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை சுவாமி, பருவங்கள் இருக்கு இல்லையா? இப்போ கோடை காலமாக இருந்ததுனாக்க மாம்பழம் கிடைக்கும், மாம்பழத்தை வாங்கிக்கும். ஆனால் நல்ல கோடை காலத்தில் போய் நமக்கு ஏதாவது குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்கும் பார்த்தா உண்மையாக கிடைக்காது. அதே மாதிரி இதில் வந்து ஆவணி மாதத்தில் போய், ஆவணி புரட்டாசியில் போய் மாம்பழம் ஒன்றா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் எல்லா நாளையும் கிடைக்கக்கூடிய பழங்கள் இருக்கு பாருங்க. இந்த பழத்தை பொருவாக எடுத்துக்கலாம், பழங்கள்னு சொல்ல எடுத்துக்கலாம். அப்படி வாழைப்பழம் சொன்னால் எல்லாத்துக்கும் பொருந்துவது. அது மாதிரி பிரம்மத்துக்குன்னு சொல்கிறச்சே சில குணங்கள் பிரம்மத்திற்கே உரிய குணங்கள் இருக்கு. அது வந்து மற்ற குணங்களும் சேர்த்து படிக்கப்படுறது, எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம மனசில் நிற்குமோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். புரியுதா? புரியுது சுவாமி. இதுல சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல சுவாமி, அதாவது பருமனற்றவன், அணுவற்றவன், குட்டை அல்ல, நெட்டை அல்லன்னு, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டே போனா எஞ்சறத வந்து ஒரு அனுமானத்தினால கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையா தான் இருக்கு இல்லையா? அது பிரம்மம் வந்து ஒரு 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 இதுவே ஒரு கடைசி வரைக்கும் அது ஒரு புரிய முடியாது, பிரம்மத்தாலதான் அறிய முடியுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தாலையும் நான் விளக்கி சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன இருக்கு, நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? குட்டையா பார்த்துருக்கீங்க, நெட்டையா பார்த்துருக்கீங்க, கருப்பா பார்த்துருக்கீங்க, சிவப்பா பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்க எப்படி இருக்குன்னா அவ இமேஜினேஷன் விட்டுருந்தாங்க. ஆனால் இட் இஸ் தேர். இதெல்லாம் இல்லைனாலும் இட் இஸ் தேர். அப்படிங்கிறதுனால என்னன்னாக்க நம்ம பொறுத்த மட்டும் இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்றும். நீ இதை வச்சு இந்த உலகத்தில் பொருளை வச்சுக்கிண்டு இதனால அனுமானம் பண்ணி இது இப்படிதான் தீர்மானம் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ யூ don't try to explicit பிரம்மம் with things what you see அப்படிங்கிறது. ஏன்னாக்க நீ சொல்ற எந்த பொருளுக்கும் இல்லாத பொருள் அதுக்கு இருக்கு. இப்போ நம்ம பொருள் இந்த அதுக்காக தான் எம்பெருமானா போட்ட அகில ஹேய பிரத்யநீக நம்ம சொல்ல குணங்கள் இருக்கு பாருங்க. எல்லா குணங்களும் உலகத்துக்கு இருக்கு. இது மாறுபட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். உலகில் உள்ள பொருளுக்கான குணங்களுக்கு மாறுபட்ட குணம் உடையவன் அப்படின்ட்டார்.
ஆக நம்ம என்ன பண்ணோம்னாக்க இதை வச்சு நான் அறிய முடியாது, நமக்கு இதுலேயே பழகி இருக்கோம், இந்த மாதிரி இல்லையே நம்ம வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒன்று இருக்குங்கிறத முதல்ல மனசில் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ மனத்தால் மட்டும் அறியப்படக்கூடியது பிரம்மம் அப்படின்னு புரியுதா? இதை கொண்டு வந்து காட்ட முடியாது. இப்போ வேற ஒன்றும் இல்லை சுவாமி, நமக்கு சொல்லுதானே உணரத்தான் முடியும். நமக்கு ஹிருதயம் இருக்கு, எப்படி தெரியுது? வச்சு பார்க்குறோம், படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிறது தெரியுது. ஆனால் யாராவது தன் ஹிருதயத்தை கண்ணால் பார்த்துருக்காளா? நான் எதையும் கண்ணால் பார்த்தா தான் ஒத்துக்குவேன்னு சொன்னாக்க, நீ உன் ஹிருதயத்தை முதல்ல கண்ணால் பார்த்துருக்கியா? பார்க்கல. ஒன்லி திங்ஸ் உணரத்தான் முடியும். உணரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம இருப்பு, நமக்கு வரக்கூடிய வியாதி வகைராக்கள், இதில் வந்து ஒரு அசியூம் பண்ணி நம்ம உயிரோடு இருக்கோம், அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு ஹிருதயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்மளால முடியும். ஆனால் நான் இதை பார்த்தா தான் ஒத்துக்குவேன்னு சொன்னாக்க, யூ கேன் நெவர் சீ தட். நம்ம வந்து ஹிருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் கூட அப்போ யாருக்கு பண்ணப்படுறதோ அவர் வந்து மயக்கத்தில் தான் இருப்பார். அப்போ அவர் தன் இது பார்க்க முடியாது. ஆகவே சிலது வந்து அனுமானத்தால் புரியல. இப்போ இந்த அனுமானத்தாலையும் அடைய முடியாதுன்னு என்ன பண்றது? சொல்றதை ஒத்துக்க வேண்டியதான். அனுமானத்தாலையும் நான் உயிரோடு இருக்கேன், அதனால எங்க ஹிருதயம் இருக்குன்னு சொல்ல வாஸ்தவம். ஆனா இந்த உலகத்து இந்த மாதிரி பொருள் இருக்கு இல்லையா, இந்த அனுமானத்தாலையும் பிரமத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. சிம்பிள் திங், ஹிருதயத்துக்குள்ள தகராகாசம் இருக்கு, தகராகாசத்துல ஆத்மா இருக்கு, ஆத்மாக்குள்ள பிரம்மம் இருக்குங்கிறோம். எந்த டாக்டர் சர்ஜரி பண்ண டாக்டர் ஏதாவது பிரம்மத்தை பார்த்துருக்கால? அதில் பார்க்க முடியாது. அதனால நான் பார்க்கலேங்கிறது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்தாதான் ஒத்துன்னு சொல்றது வழி இல்லை, பார்க்கலைன்னு தான் சொல்ல முடியாது. அதனால இந்த பிரம்மமானது உங்களுடைய காம்ப்ரஹென்ஷனுக்கெல்லாம் மேம்பட்ட ஒன்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் சொல்றேன். புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. அது உணர்வுகளால மட்டும்தான் உணர முடியும்ன்றது அது. ஆனா அது கரெக்டா இருக்கு. அதாவது ஒன்றும் சுவாமி, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொன்னேன்னாக்க எவ்வளவு காமிக்க முடியுமா? அதுக்கு சொல்ல முடியாது நமக்கு. யூ ஷுட் ஃபீல், அவ்வளோதான். அதை விட்டுட்டோ நான் உன்னை வாரத்தோட லவ் பண்ணுறேன் வடிக்கான சொல்லாம தவிர்த்து இவ்வளவுன்னு அளவு பண்ண முடியுமா? நிறைய விஷயங்களை நம்ம அளக்க முடியாது, அறிய முடியும், அளக்க முடியாது. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத அவங்க இன்ஃபினிட்டி ஒத்துக்க முடியும். ஆனால் அது இன்ஃபினிட்டி எப்படி இருக்கும் யாராலும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல பிரம்மமானது இன்ஃபினிட்டி. அது இன்ஃபினிட்டி விளக்க முடியாது. நீ ஏன்னா நீ எது விளக்கணும்னாலும் அதுக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கே, இதனுடைய ஸ்கேல் வேணும். மெட்டீரியல் ஸ்கேல் அங்கே பிரயோஜனப்படாது. அதனால எப்படி விளக்க முடியாது? நீங்கள் வந்து எஃபிஎஸ் சொல்லுவீங்களா, சிஜிஎஸ் சொல்லுவீங்களா, எம்கேஎஸ் சொல்லுவீங்களா? முடியாதே. அதுதான். அதனால இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அது சொல்ல இது வந்து பக்தியிலையும் அந்த உணர முடியுது இல்லையா சாமி? இப்ப நம்ம நார்மலான ஒரு பக்தி முறையிலேயே கடவுளை வழிபடுறோம், ஏதோ அவங்கவுங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபடுறாங்க. அப்போ அவங்களால உணர முடியறது. இப்ப நீங்க சொன்ன அந்த உணர்வு ஒண்ணு கிடைக்குது, கடவுள் இருக்கிறான் அல்லது பிரம்மம் இருக்குன்ற ஒரு உணர்வு நிலையை அடையிறாங்க. உபாசனையும் அதைத்தானே கொடுக்க முடியும். உபாசனையும் அது கொடுத்து அதுல இன்னும் உறுதிப்பாடு அதிகமாக்குறது, அவ்வளவுதானே? சொல்ல போனாக்க உபாசனம் பக்தியும் ஐடென்டிக்கலி ஈக்குவல். பக்திங்கிறது என்ன பண்றதுனாக்க உபாசனம் மாதிரி மனசை கம்ப்ளீட்டா உருவகப்படுத்த ட்ரை பண்றது இல்லை. உபாசனத்துல வேற வழியில உட்காந்து இது பண்ண சொல்றது. பக்திங்கிறது நீ செயல்பட்டுக்கிட்டே தியானம் பண்ணுங்கிறது. அதான் ரெண்டு வித்தியாசம். ஆக அதான் பெருமாள் எம்பெருமானாரே உபாசனைக்கு பக்தி யோகம் தான் பேர் கொடுத்துருக்காரு. அதனால பக்தி வேற உபாசனை இல்லை. ஆனா நம்ம பொறுத்த மட்டும் எம்பெருமானாரை பொறுத்த மட்டும் கர்ம ஞான பக்தியெல்லாம் தனித்தனியான ரூட்ஸ் இல்லை. தே ஆர் இன் சீரியஸ். கர்மம் இல்லாம ஞானமே கிடையாது. ஏன்னாக்க எனக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதுனாக்க அந்த ஞானம் எப்படி ஏற்பட்டது? எனக்கு எதையோ படிச்சு தெரிஞ்சுனேன், படிச்சேன் இல்லையா, ஆட்டை கேட்டு தெரிஞ்சுனேன், அது கேட்டேன் இல்லையா,
அது கர்மா தானே. சரி, ஞானம் வந்துடுத்து, செயல் எல்லாம் முடியுமா? முடியாது. செயல் வந்துடுத்து, ஞானம் எல்லாம் முடியுமா? நீங்கள் செயல் வந்துடுத்து, நான் எதுக்காக செய்கிறேன் இதை? நான் பணத்துக்காக செய்கிறேன், இல்லை அறிவுக்காக செய்கிறேன், இல்லை இறைவன் அடையத்துக்காக செய்கிறேன். அந்த ஞானம் ஒன்றும் இல்லையா? கர்மாவை இருக்கு செய்யும். ரைட்டு. இந்த கர்ம ஞானம் ரெண்டு சேர்ந்ததுனாக்க அப்போ எந்த பொருளை அடையணுமோ அதுலேயே அதுக்காகவே என் கர்மாவும் ஞானமும் பயன்படட்டும் அப்படிங்கிற அதானே பக்தி. நம்ம ஒருத்தட்ட ஒரு ஒரு இதுக்காக வச்சு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, இந்த அலை ஊற்றிக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க என்ன அர்த்தம்? அவளுக்கு உடம்பை வருத்திக்கிறாங்க, அது கர்மா தானே. ஞானம் இதை பண்ணினாக்க எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஞானம் இருக்கு. கர்ம ஞானம் இருந்துச்சுன்னா பக்தி, அவள் தான் முருக பக்தன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி ஒன்னொன்னையும் கர்ம ஞான பக்தி. அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க, ஐயா நான் பக்தி பண்ணிட்டேன், பக்தி பண்ணினாலும் நான் உன்னுடைய திருப்தியை அடையிற அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு. சாமி உங்களுக்கு நீங்கள் நீ எவ்வளவு சாப்பிடுவீங்க அப்படின்னாக்க, சில பேர் 2 வாயில எழுந்துருவாங்க, சில பேருக்கு 2 பேர் சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாங்க. அதனால அவளுடைய இண்டிவிஜுவலை பொறுத்து தான் நம்ம எவ்வளவு முடியும்னு சொல்ல முடியும். அதனால பக்தியால பெரும் பகவான் திருப்தி அடைஞ்சான்னு சொல்ல முடியுமா? முடியாது, கஷ்டம் இருக்கும். அப்போ என்ன சொல்றோம்னாக்க, ஐயா நான் என்னால் முடிஞ்ச மட்டும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், இனி என்னால் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணினேனோ, அது எனக்கு என்ன தெரிஞ்சதோ என்ன தெரியலையோ எல்லாம் உன் பொறுப்பு. நான் எல்லாம் செஞ்சதாக நினச்சிக்கணும், நினச்சிட்டு எனக்கு நீ இதை கொடுக்கணும்னு அவன் காலில் விழுந்து சரட்டா. அதனால இந்த இதை கர்ம ஞான பக்தி, அதுக்கு மேம்பட்டது பிரபத்தி. இந்த 3 இருந்ததுனாக்க நான்கிற எண்ணம் இருக்கும். அதாவது கர்மா நானாகண்டு எத்தனை பேர் சொல்கிறோம், நான் செய்கிற வேலை பாய் செய்வேன், அவன் லௌகிகமாக சொல்கிறோம். ஞானம், அதுக்கு என்ன ஞானம் இருக்கு? அதுக்கு ஒன்றும் ஒரே அஜ்ஞானமான இருக்காங்க அப்படிங்கிறோம். பக்தி நான் நிச்சயமாக பக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னத்தை அவன் பக்தி பண்ணுறான். நான் நம்ம இப்போ இத்தனை கதைகள் படிச்சிருக்கோம், ஆன்மீக கதைகள் படிக்கிறச்சே. என் பக்தி மிஞ்சித்தா அவன் பக்தி மிஞ்சித்தா பார்க்குறோம் இல்லையா? எல்லாத்துலேயும் என்ன வருது? நான்கிறது வந்துடுது. இந்த இதுலேருந்து இந்த நான்கிறது தனியாக அடிச்சுட்டோம்னாக்க அதுதான் பிரபத்தி. எப்போ பிரபத்தி வரைச்சே என்னால் முடியாது, நான் காரணம் அல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னாக்க அப்போ அது பிரபத்தியா இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான்? அதுக்காக தான் காதல் இருக்கான். நீ எப்போ உன்னால் முடியும்னு நினைக்கிறியோ அது பண்ணிட்டு வா. இல்லை என்னால் முடியாதுன்னு ஒத்துனுட்டேன்னாக்க, என்னோட சூப்பர்மசி ஒத்துன்னு வந்துட்டேன்னாக்க தென் ஐ கம் டு யுவர் ஹெல்ப். நான் தண்ணீர் விழுத்தேனாக்க நான் ஹெல்ப் எத்தனை தான் யாராவது பண்ணுவேன். நான் இல்லாமல் தானே நீஞ்சலாம் போட்டிருக்கு, உள்ளே போய் முக்கி இது எடுத்துருங்க, அந்த கடயோகம் பண்ணுறான் போட்டிருக்கு நினச்சிப்பா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் பிரபத்திங்கிறது எல்லாம் இருந்தாலும் கடைசியில் பிரபத்திங்கிற எண்ணம் வேணும். அதுக்கத்தான் விசிட்டா அது முக்கியமாக இன்சிஸ்ட் பண்ணுறது பிரபத்தி அப்படிங்கிற சரணாகதி, அப்சல்யூட் சரணாகதி. அதுக்கு என்ன சொல்கிறேன்னாக்க, எப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறியோ அதை முதலே சொல்லிட்டு போகிறது. ஏன் இந்த சிரமப்பட்டு கர்மா பண்ணிட்டு அது சரியில்லை, ஞானம் பண்ணி அது முடியல, பக்தி பண்ணிட்டு அதில் கோளாறு இருக்குன்னு ஒன்றுமே வேண்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே அப்பா ஐ எம் அப்சல்யூட்லி அண்டர் யூ, நீ என்ன பண்ணாலும் பண்ணிட்டுக்கோ, ஐ ஷுட் பி ஃபுல்லி கைடட் பை யூ அப்படின்னு விட்டுட்டோம்னாக்க தானே அவன் பார்த்துக்கிறான். அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். புரியுதா? சுவாமி புரியுறது. இப்போ இந்த பக்தியோ அல்லது பிரபத்தி, மெயினா நம்ம பிரபத்தி பார்த்தோம் இல்லையா, சரணாகதி, அது ஒண்ணு. அதுக்கு இப்போ நம்ம இது பக்தி இலக்கியம் படிக்கிறோம் இல்லையா, திவ்ய பிரபந்தத்துல எல்லாம் இறைவனை அன்பினால அடைய முடியும் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்கிறோம். அவன் மேல அன்பு செலுத்துற மாதிரியான, ஜீவாத்மா பரமாத்மா மேல அன்பு செலுத்துற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசப்படுது. ஆனா அப்படியே பார்த்த உபாசனைகள்ல அன்பை பத்தி எதுவுமே வரவே இல்லையே, ஏன் அது? அப்புறம் இவர் எங்கேருந்து எடுக்கிறாரு பிரபத்தின்ற கான்செப்ட், எங்கேருந்து எடுக்கிறாரு எம்பெருமானார்? பிரபத்தி கான்செப்ட் நம்மனாக்க, நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் முன்னவிற்று ஆற்றகிருக்கிறேன் அருள் நசி அம்மானே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் முதல்ல உயர்வர உயர்னாலும் உழையவன் எவனவன் அது என்ன சொல்லிவிட்டு இல்லாத தெரிஞ்சுட்டோம் குணதப சொன்னதுவர். தொடர்ந்து என்ன சொல்றாருனாக்க, நோற்றவன் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா,
எதுவும் மட்டும் தெரியல எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னெல்லாம் கத்துட்டு இருந்தேனோ அதெல்லாம் அப்சல்யூட் ஜீரோ பிஃபோர் யுவர் யூ. ஸோ உன்னை கம்பேர் பண்ணுறேன். நான் என்ன பார்த்தேன் சொல்லிட்டேன். உன்னை பார்த்தாக்க ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டு எல்லாம் தனியாக இருக்க முடியாது போல தோன்றது அப்படின்ட்டு இந்த நாங்குநேரின் சேத்தருக்கு பாருங்க, வானமாமலை அந்த க்ஷேத்திரம் சொல்கிறார். நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டு ஆற்ற இருக்கிறேன் அருணனை எம்மானே சேற்று சின்னல் கபரி வீசும் ஸ்ரீவரமங்கல நகரை ஏற்ற பண்ணி விட்டு இருந்தாய் கண்டேனேன்னு பண்றார். அதனால அதில் என்னன்னாக்க நான் என்னெல்லாம் அச்சீவ் திஸ் அச்சீவ் தட் அச்சீவ் தட் அச்சீவ் தட். அப்புறம் என்ன ஆகுதுனாக்க when you see him, நம்ம என்ன பண்ணுறோம் அச்சீவ்னாக்க நான் முதல்ல ஜீரோவாக இருந்தேன், இப்போ இதெல்லாம் படிப்படியாக அதில் கற்றுக் கொடுத்தேன். Now I come to PhD, ரைட்? அடுத்து I come to PhD. எத்தனை பேர் உங்களுடைய கலீக்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, புத்தகத்தை எவ்வளோ பண்ணிருக்காங்க. இப்போ PhD தான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியாது இவ்வளோ இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது, நம்முடைய வெறுமை தான் ஜாஸ்தி தெரிகிறது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரணாகதி. அதை மனப்பூர்வம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை இல்லை நான் பண்ணிட்டேன், இந்த கொஞ்சம் படிச்சுட்டு கர்வமாக இருக்கும் பாருங்க, இந்த கர்வத்தை விட்டுருணும். அதாவது நாங்கிற எண்ணம் போகணும். அதுக்காகத்தான் சரணாகதி வரைச்சு எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு தான் எம்பெருமான் சொன்னார், ஏன்ப்பா இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன், முன்னாலே இல்லைன்னு சொல்லிட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்ல. இது திவ்ய பிரபந்தத்துல இருந்தா எடுக்கிறாரு. அப்போ இருக்கே தீவிரத்தில் இருக்கே புகழொன்று இல்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, எனக்கு வேற வழியே கிடையாதுப்பா, கதி இல்லை எனக்கு, தீவிரத்தில் இருக்கு. இந்த கான்செப்ட் வந்து இப்போ உபாசனைகள்ல எங்கேயுமே கிடையாது, அதாவது வேதத்துல கிடையாது இல்லையா? வேதத்துல இல்ல. வேதம்ங்கிறது என்னது? அறிவு. அறிய சொல்றது. நீ ட்ரை பண்ணுன்னு நீங்க ட்ரை பண்ணி அறிஞ்சு என்ன பண்ணீங்க, நான் வேதத்தை முறை முடிச்சுட்டேன், ஆனா எதிரியை சொல்லலையே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நான் அதை ரீச் பண்ணேன்னு அர்த்தம். நான் இவ்வளவுலாம் வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன், ஆனாலும் என்னால் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியலை. அதுதான் சரணாகதி. அதை ஒத்துட்டா சரணாகதி, ஒத்துக்கலைனாக்க கர்வம். நான் வேதம் படிச்சிருக்கேன் தான். நாரதர் தானே கேட்குறார், இந்த பூம வித்யாங்கிறத பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நாரதர் வந்து சனத்குமார்கிட்ட கேட்குறார், நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஆத்மாவை பற்றி தெரியல சொல்லுமாங்கிறார். அவர் ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு கடைசியில் சத்தியம் சத்தியவாதி பவதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எது படித்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம சில சீரீஸில் மேத்ஸில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என் சீரீஸ் எவ்வளோ வேணா போடுங்க, தேர் வில் பி a term will exist over than that அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க முடியுமே? இது எந்த சாதாரண போயிட்டு இருக்கும். ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சுவாமி, வேதத்தை படி நான் விசிஷ்டாத்வைதத்துக்கு எம்பெருமானார் வேத மறுப்பு இல்லை, வேதத்திலிருந்து எடுத்து காட்டுற விசிஷ்டாத்வைத்தை எடுத்து காட்டிட்டு, ஆனாலும் வந்து பிரபத்தின்ற அந்த மெயின் கான்செப்டை வந்து அவர் பிரபந்தத்துல இருந்தா எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதான் சொல்றச்சு, தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேங்கிறார். எம்பெருமானாருக்கு தானா வேதத்தை சொல்றதெல்லாம் புரிஞ்சாலும் பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அப்போ அவருக்கு வந்து வேதத்தினுடைய பிரபந்தத்தினுடைய எக்ஸ்போஷர் கிடைச்சது. இந்த எக்ஸ்போஷர் கிடைச்ச உடனே தான் அவருக்கு எஸ் இந்த வேதத்துடையது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரிஞ்சுது. அதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் சொல்றார், வேதத்தை இவருடைய இதை வச்சுட்டு, அது இந்த ஆளோட சீசூக்திகளை வச்சுக்கிட்டு தெளியாத மறைநிலங்கள் எது வந்து வேதத்தால் கிளியரா பண்ண முடியலையோ அதெல்லாம் இது பிரபந்தத்தால தெரிஞ்சுது எனக்கு. அதுதான் உயர் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளார். ரொம்ப கீ பாயிண்ட் அது. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளார். ரொம்ப அற்புதமான பாயிண்ட். உடல் உயிர் ரெண்டு சேர்ந்துருக்கச்ச ரெண்டு சேர்த்து ஒரு யூனிட்டா இருக்கு. ஆனா உடல் வேற உயிர் வேற. உயிர் மாறாது, உடல் மாறும். விசிஷ்டாத்வைதம். நம்ம தமிழ்ல நன்னூல் சூத்திரம் ஒற்றுமை நயத்தால் ஒன்றன தோன்றினும் வேற்றுமை நயத்தால் வேறே உடல் உயிர். நம்ம கடவுளுங்கிறோம் இல்லையா, அதுல முதல் எழுத்தது சொல்லுங்க.
இக்கு ஆ ஈக்கு பிளஸ் ஆ. ஆனா ஒரு எழுத்து தான் இருக்கு, கா தான் இருக்கு. அதுல இருக்கிறது ஒரு எழுத்து தான். ஆனா அதுல மெய் இக்கு இருக்கு, அது மேல ஆ வந்திருக்கு, கா ஆயிருக்கு. அதுல இது ஆ தெரியல, ஆனா கா மட்டும் தான் தெரியுது, உருவம் தெரியுது. அது மாதிரி தான் நமக்கு மெய் உடம்பு தெரியுது, உள்ள உயிர் தெரியல. தமிழ் இருந்து ரொம்ப அழகா இந்த விசிஷ்டாத்வைதத்துக்கு ஏற்பட்டது சொன்னா தமிழ். அன்னிலிருந்து இது மட்டும் இதுதான் இருந்துட்டு இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க பரிபாடல பாத்தீங்கன்னா சரி, மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துலயும் இந்த விசிஷ்டாத்வைத கருத்துக்கள்லாம் முழுக்க 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 சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி சொல்லுங்கம்மா. சுவாமி, இந்த சரணாகதிங்கிறது வேதத்துல எந்த இடத்துலயும் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மத்தை நீ ஆராய்ந்து பாத்துக்கோன்னு எல்லாம் சொல்லிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு முடியாதப்ப நீ சரண்டர் ஆயிடுன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கா? சொல்றது அதை வச்சு அம்பெருமானார் பண்ணிருக்காரா? ஆமா, அதுவும் சரணாகதி சொல்லியிருக்கு. எங்கன்னாக்க யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரிணோதி தஸ்மை தம் ஹதேவம் ஆத்ம புக்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே வந்திருக்கு. முமுக்ஷுவான நான், இந்த யார் பிரம்மா படைச்சானோ, யார் பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்தானோ அவனை முமுக்ஷுவான நான் சரணம் அடைகிறேன் வந்திருக்கு. வேதத்தை சொல்லாது எதையும் பெருமான் சொல்ல. ஆனா என்ன பண்ணார்னா அதை ரெகுலரைஸ் பண்ணார். வேதத்தை முயற்சி பண்ணி 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 பார்த்தது ப்ரிசைஸாக சொல்ல முடியல, டிஃபைன் பண்ண முடியல. டிஃபைன் பண்ண முடியாததை டிஃபைன் பண்ண முயற்சி பண்ணி இவர் பிரபந்தத்தை வச்சு டிஃபைன் பண்ணினார். அவனுக்கு நீ இந்த வழியால் சொல்ல முடியாது, அந்த வழியால் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் முடிஞ்சவன் அது அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றத பிரபந்தத்தை வச்சு நான் என்ன பண்ணினேன்னாக்க என் உணர்வின் உள்ளே இருத்தினேன், வேற ஒன்றும் பண்ண முடியல என்னால். இப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கான் என்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. சுவாமி அகைன், அதாவது சரணாகதி ஒரு மார்க்கம் மாதிரி இல்ல, பட் ஆனா வேதத்துல அதை ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணுமே முடியலங்கச்சு முமுக்ஷுவான நான் சரணடைகிறேன்னு சொன்னதை அந்த ஒரு இதை வச்சுட்டு நம்ம ஆழ்வார்களும் நம்ம அதர் மற்ற இவங்களும் வச்சு அது ஒரு மார்க்கமா பண்ணி அதை எம்பெருமானார் ஸ்தாபித்தார்னு சொல்லலாமா? தாராளம் சொல்லலாம். ரொம்ப நல்ல டெபினேஷன். சொல்ல போனா எது வேதத்தால முயன்று முடியாம போச்சோ அதை வேதத்தின் துணை கொண்டே எம்பெருமான் நிறுவினார்னு சொல்ல. வேதத்தை ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, எங்கு வார்த்தைகள் பயனற்று போயினவோ, எது மனசாலே அடைய முடியாதோ அது பிரம்மம் சொல்லிட்டு போயிடுது. ஆனா அதை அடைவதற்கு ஒரு வழி. முதல்ல என்ன பண்ணும், உருவகம். உருவகத்தினாலதான் நம்ம சொல்றச்சே ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளை சொல்றா இல்லையா, சொல்றச்சே அவனை நான் அடைந்தேன், அவனை அறிந்தேன் நான் சொல்றச்சே, இப்போ இதை பார்த்துக்கோ, இது மாதிரி பெருசா இருக்கும். நமக்கு முன்னாலே எத்தனை பேர் கங்காருவை நேர பார்த்துருக்கோம், ரொம்ப குறைச்சல். ஆனா ஒரு படத்தை காமிச்சா கங்காருன்னு சொல்லிடுறோம் இல்லையா, ஆனா இதை வச்சு அது பண்றோம் இல்லையா. இந்த கங்காரு படம் இருக்கு இல்லையா, அது வேதம் மாதிரி. நம்ம நேர பார்க்கறதுக்கு பாருங்க சரணாகதி மாதிரி. அதனால என்னால இதை நேர பார்க்க முடியல, ஆனா உன்னை பார்க்க நான் விருப்பம் இருக்கு, அதுக்கு நீயே என்னை காட்டி கொடு அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. என்னுடைய முயற்சிகளாம் பயனற்று போயிடுறது, அது என்னால முடியல, அதனால நீ எனக்கு நீயே உன்னை காட்டி கொடு. அதுதான் நம்ம திருப்பி சொல்ற செய்ய ராமாயணத்தை உதாரணமா எடுத்துக்கிறேன். ராமாயணத்தை முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாம் நினைச்சுட்டு இருப்பா துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனம். ஆனா சம்பிரதாயக்காரர் நினைப்பா இல்லை, விபீஷண சரணாகதி. விபீஷணன் லங்கையில இந்த கரையிலிருந்து இந்த திருப்புராணி கரைக்கு வரத்துக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 யோஜனை தூரம் இருந்துன்னு சொல்லுவான். அது வரணும். இதுக்காக என்ன பண்ணான்னாக்க பெருமாள் அயோத்தியில் நடந்து வந்த அவன் பறந்து வந்துட்டான். இந்த சரணாகதிக்காக நம்ம அவனை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சா அவன் நம்ம நோக்கி 9 ஸ்டெப் வைக்கிறான் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். ஆக்சுவலா ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம் தான் பேரு. ஆழ்வார்களுக்கு முன்னே எஸ்டி வைஷ்ணவம் இருந்தது இல்ல சுவாமி? ஆனா
நிச்சயமா இருந்தது, நிச்சயமா இருந்தது, நிச்சயமா இருந்தது. வேடிக்கைனாக்க நமக்கு கிடைக்கல சுவாமி. பெரிய பிரச்சனை என்னாக்க ஆழ்வார் காலத்து முந்தின காலத்தை நம்ம தமிழை பொறுத்த மட்டும் இருண்ட காலம், களப்பிரர் காலம் சொல்றோம் பாருங்க, அது மாதிரி அதுல என்னெல்லாம் இருந்தது, என்ன இருந்து என்ன அழிக்கப்படும் தெரியாது. இந்த சீபாஷத்தை ஒருத்தர் இந்த சீபாஷத்துக்கு முன்னால எத்தனை பிரம்மசூத்திர பாஷைகள் இருந்திருக்கு, அதே விசிஷ்டாதி சித்தாந்தங்கள் இருந்திருக்கலாம். போதான விருத்தி கூட ஸ்ரீ விசிஷ்டாதித்தான் சொல்றது. அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கலாம். பிரம்மநந்தி, பாருஷி, திரிபுடாச்சாரியெல்லாம் அவர் இருந்திருக்காரு, பேர் தெரிகிறது. ஆனா அவ என்ன எழுதினா அப்படின்னு நமக்கு கிடைக்கல. அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது வெவ்வேறு மதங்கள் வரிசையில் விட்டானாக்க அப்பெல்லாம் எழுதி ஓலை சொல்ல எழுதி வச்சிருப்பா இல்லையா, அவ மாற்று கருத்து எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிருவா. அதனால நமக்கு கிடைக்காம போயிடுது. வேற டவுட்ஸ் இல்ல? இல்ல சுவாமி. So shall we call this a day? ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவில்லே சொல்லணும், ஆச்சாரியன் திருவில்லே சொல்லணும், எம்பெருமானார் திருவில்லே சொல்லணும்.